என்னதான் பார்த்து ஸ்டிச் பண்ணாலும் உங்களோட அவுட்ஃபிட்ஸில் நீட்டான ஃபினிஷிங் வரலையா? அப்போ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு நசரா சூவிங் எபிசோட் பார்ட் 1. ஸோ நம்மளோட அவுட்ஃபிட் பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கில், ஒரு நீட் ஃபினிஷிங்கில் வேணும்னா நம்ம மஸ்ட்டாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அயனிங். ஸோ இந்த அயனிங்கை 3 ஸ்டேஜஸாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், உங்களோட லைனிங் ஃபேப்ரிக்கை நீங்கள் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறமா நல்லா நீட்டாக ஒரு அயன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும், கட் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும். மெஷர்மெண்ட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப், உங்களோட லைனிங் ஃபேப்ரிக்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு ஒரு அயன் பண்ணதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங்கும் ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நீட்டாக வரும். தேர்ட் ஸ்டெப், ஆஃப்டர் ஃபினிஷிங் நீங்கள் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அயனிங் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஃபேப்ரிக் பார்க்கவே ரொம்பவுமே நீட்டான ஃபினிஷிங்கில் பர்ஃபெக்டான ஃபிட்டில் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்ணுறப்போ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பேஜ் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்போட பார்க்கலாம். டாடா.